விகடன் நேயர்களுக்கு வணக்கம். விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு நடக்க இருக்கிற மதுரை பாரபத்தி மைதானத்தில் இருக்கிறோம். மாநாட்டுக்கான இறுதிக்கட்ட வேலைகள் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு முன்னாடி இந்த மாநாடு நடைபெற இருக்கிறதுனால தமிழக அரசியல் களத்தில் இந்த மாநாடு பெரிய பேசு பொருளாகவும் மாறி இருக்குது. அதேமாரி பார்த்தோன்னா இந்த மாநாடு மூலமாக விஜய்க்கும் நிறைய திட்டங்கள் இருக்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, இந்த மாநாட்டை தன்னோட சுற்றுப்பயணத்துக்கான ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக வந்து விஜய் பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 2026 தேர்தலுக்கு தன்னை வந்து ஒரு பிரதான போட்டியாளராக மக்கள் மத்தியில் மக்கள் மனசில் நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் விஜய் இந்த மாநாடு நடத்துகிறாரு. இந்த மாநாடு எப்படி திட்டமிடப்பட்டுச்சு, இந்த மாநாடு மூலமாக விஜய் எதெல்லாம் சாதிக்க நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. விஜய் ஏன் இந்த 2வது மாநில மாநாட்டை மதுரையில நடத்த திட்டமிட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விக்கிரவாண்டி மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்தாதான் இதை நாம வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் வந்து தன்னோட கட்சியோட முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில நடத்தியிருந்தார் இல்லையா. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2024 பிப்ரவரியில் அவர் கட்சி தொடங்குறாரு. 2024 பிப்ரவரியில் கட்சி தொடங்கியிருந்தாலும் அடுத்த ஒரு 6 இருந்து 8 மாதங்கள் வரைக்கும் அவர் பெருசா எந்த கருத்துக்களையுமே வந்து சொல்லாம இருந்திருப்பாரு. வெறும் 1-2 அறிக்கைகள் மட்டும்தான் அவர் தரப்புல இருந்து வெளியாகிட்டு இருந்திருக்கும். அப்போ அவர் தரப்புல கேள்வி கேட்கிறப்போ நீங்க எப்போ வந்து முழுமையா அரசியல் பேசுவீங்க, எப்போ வந்து முழுமையா களத்துக்கு வருவீங்கன்னு கேட்கிறப்போ நான் வந்து அந்த முதல் மாநில மாநாட்டை முடிச்சுட்டு அந்த மாநில மாநாட்டில் இருந்துதான் முழுமையா அரசியலுக்கு வருவேன், முழுமையா அரசியல் பேசுவேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதாவது விஜய் வந்து தன்னோட முதல் மாநாட்டை வந்து தன்னோட அரசியலுக்கான ஒரு மிகப்பெரிய தொடக்கமா இருக்கணும், அங்கிருந்து நம்மளோட அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து விஜய் திட்டமிட்டு இருந்தாரு. தன்னோட தொடக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்துட்டு அரசியலுக்கு வராரு. தன்னோட அரசியல் தொடக்கம் வந்து ஒரு பிரம்மாண்டமா பேசு பொருளா இருக்கணும் அப்படிங்கிறப்போ அதை மிகப்பெரிய அளவுல நடத்தணும்னு வந்து விஜய் திட்டமிட்டு இருந்தாரு. மிகப்பெரிய அளவுல நடத்தணும்னு திட்டமிட்டுறப்போ தமிழக அளவுல பாத்தீங்கன்னா ஒண்ணு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல நடத்தணும், இல்ல எல்லாரும் வந்து போறதுக்கு வசதியா இருக்கிற மையமா ஒரு பகுதியில நடத்தணும் அப்படிங்கிறதா விஜயோட முதல் சாய்ஸா வந்து இருந்துச்சு. இது ரெண்டுக்குமே அரசியல் முக்கியத்துவமாகட்டும் தமிழக அளவுல மைய பகுதியில் இருக்கிறதாகட்டும் இது ரெண்டுக்குமே ஏற்ற வகையில திருச்சி இருந்துச்சு. ஸோ திருச்சியில முதல் மாநில மாநாட்டை நடத்தலாம் அப்படிங்கிறதா விஜயோட முதல் சாய்ஸா இருந்துச்சு. ஸோ விஜயோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு விஜய் தரப்புல இருந்து ஒரு டீம் திருச்சியில இறங்கி இடமும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சில இடங்களை ஃபைனலைஸ் பண்ற அளவுக்கு இறுதி செய்யற அளவுக்கும் கூட போனாங்க. சில இடையூறுகள் வருது, அவங்களால திருச்சியில வந்து இடத்த வந்து முடிக்க முடியல, மாநாட்டுக்கான இடத்த வந்து பிடிக்க முடியல. அடுத்து வந்து திருச்சி இல்லை அப்படிங்கிறப்போ மதுரை போறாங்க. மதுரையிலையும் வந்து இடம் கிடைக்கல. கோவை, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தையே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. மிக முக்கியமான பகுதிகள், மிக முக்கியமான மண்டலங்கள், மிக முக்கியமான மாவட்டங்கள் எல்லா பக்கமும் போய் பார்க்குறாங்க. இடம் கிடைக்கிறதுல ஏதோ சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பின்னால பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவோட முக்கியமான நிர்வாகிகளே வந்து வெளிப்படையா பேசினாங்க. என்ன அப்படின்னா, ஆளும் தரப்பு தான் எங்களுக்கு வந்து இடம் கொடுக்க விடாம எல்லாரையும் வந்து நெருக்கடிக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பு முக்கியமான நிர்வாகிகள் வந்து வெளிப்படையாவே பேசியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து திருச்சி, மதுரை, கோவை, சேலம்னு சொல்லிட்டு தமிழகத்தோட முக்கியமான மாவட்டங்கள் எல்லா பக்கத்துலையும் இடம் பார்த்து கிடைக்காம தான் விக்கிரவாண்டியில விஜய் தனது முதல் மாநாட்டை நடத்தி முடிச்சாரு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு 5 லட்சம் பேரை திரட்டணும் அப்படின்னு சொல்லி தேவைக்க தலைமை வந்து நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகிகள் தொகுதிக்கு 2000 இருந்து 2500 பேர் வரைக்கும் வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்தா அந்த 5 லட்சம் அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து தேவைக்க தரப்பு வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க தான் வந்து கலந்துட்டு இருந்தாங்க. ஆனாலுமே அந்த மாநாடு அப்படிங்கிறது விஜய் தரப்புக்கு ஒரு குறையா தான் இருந்துச்சு. நம்ம வந்து மதுரையில நடத்திடலாம்னு நினைச்சோம், இல்ல திருச்சியில நடத்திடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காம போயிருச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு குறையா தான் இருந்துச்சு. ஸோ இந்த கதையை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஓரமா வச்சிருவோம். அந்த மாநாடு அக்டோபர்ல நடந்துச்சு இல்லையா, அப்படியே வந்து நாட்கள் போகுது. இடையில சில அறிக்கைகள் விடுறாரு, சில பிரச்சனைகளுக்கு விஜய் களத்துக்கு வராரு. ஸோ இப்படியே அடுத்த 6 மாதங்கள் ஓடுது. ஸோ கடந்த ஜூன் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மாநாட்டை நடத்துற மாதிரி திட்டம் விஜய் தரப்புக்கு வந்து இல்லவே இல்லை. அதாவது இந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தினாங்க. அதாவது கோயம்புத்தூர்ல போய் விஜய் வந்து 2 நாள் நடத்தினார் இல்லையா பூத் கமிட்டி மாநாடு. அதே மாதிரி மண்டல அளவுல போய் நிர்வாகிகளுக்கு தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டி கூட்டங்களை நடத்தணும் அப்படிங்கிறதா ஒரு பிரதான வந்து திட்டமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து அந்த பூத் கமிட்டி கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியா சுற்றுப்பயணத்தை தொடங்கணும் அப்படிங்கிறதா விஜயோட திட்டமா இருந்துச்சு. இந்த 2 விஷயங்களை தான் பிரதானமா வச்சு வந்து தேவைக்க தரப்பு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சுற்றுப்பயணத்துக்கு போறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்தெந்த பாயிண்ட்ல நின்று விஜய் பேசலாம், என்னென்ன பிரச்சனைகளை எடுத்து விஜய் பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஒரு டீம் இருந்து ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜூன் மாசம் வரைக்குமே விஜய்க்காக வியூகம் வகுக்கிற தரப்பும்
அதன் பிறகு அவரை சுற்றி இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் தரப்பும் இந்த 2 விஷயங்கள்ல மட்டும்தான் அதிகமா கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஜூலை மாதம் பிறக்குது, அப்பதான் புதுசா மாநாடு ஒண்ணு நடத்தலாம், விக்ரவாண்டி மாதிரியே இல்ல விக்ரவாண்டியோட பிரம்மாண்டமா இன்னொரு மாநாடு நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் தரப்பு வராங்க. ஸோ அந்த முடிவுக்கு விஜய் தரப்பு வந்ததுக்கு வேறு சில காரணங்கள், வேறு சில அரசியல் கணக்குகளும் இருக்கு. விக்ரவாண்டியில அக்டோபர்ல அந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 6 மாதங்கள்ல விஜயோட அரசியல் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்கலாம். அதாவது விஜயும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிட்டதாகவும், விஜயும் அதிமுகவும் இணைஞ்சா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுனால 2 பேருமே ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறதா வந்து ஒரு ஆரம்ப கட்ட தகவல்கள் வந்து வெளியாகிக்கிட்டே இருந்துச்சு. அது அரசியல் களத்துல பேசு பொருளாகவும் ஆகிருந்துச்சு. அதுக்கு விஜய் தரப்பு 1-2 சமயங்கள்ல விஜய் தரப்போட நிர்வாகிகள் வந்து மறுப்பு கொடுத்திருந்தாலும் அந்த பேச்சு, அந்த செய்தி வந்து அடங்கவே இல்லை. அதுக்கு வலு சேர்க்கிற வகையில பார்த்தோம்னா விஜயும் தொடர்ச்சியா அதிமுகவை விமர்சிக்காமலே இருந்தாரு. திமுகவை மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் கடுமையா விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்படி ஒரு கூட்டணி உருவாகுதோ அப்படிங்கிற மாதிரியான அனுமானங்கள் அரசியல் களத்துல உருவாக தொடங்கி இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இணைஞ்சு அந்த என்டிஏ கூட்டணியை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணாங்க. திரும்பி அந்த என்டிஏ கூட்டணியை வந்து உருவாக்குனாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா விஜய் வந்து பாஜகவை ஆல்ரெடி வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ விஜய் வந்து பாஜக வந்து நேரடியாக எதிரின்னு அறிவிச்சதுனால விஜய் பாஜக கூட கூட்டணி போக மாட்டாரு. அப்போ அதிமுக பாஜக கூட இருக்கிறப்போ விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா அதுவுமே வந்து எடுபடலை. அமித்ஷா கிட்ட பல பேட்டிகள்ல விஜய் பத்தி கேட்கிறப்போ பொறுத்திருந்து பாருங்க, காலம் வரும், நல்ல காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொன்னாரே தவிர விஜய் பத்தி நெகட்டிவா எதுவுமே வந்து அமித்ஷா தரப்பு வந்து பேசவே இல்லை. அதே மாதிரி அதிமுக தரப்பும் எடப்பாடி தரப்புமே விஜயை பத்தி நெகட்டிவா எதுவுமே பேசவே இல்லை. இந்த பக்கம் விஜய் பக்கத்துல இருந்து முக்கியமான நிர்வாகிகள் அப்போ மறுப்பு தெரிவிச்சுட்டு இருந்த போதிலும் அதிமுக தரப்பு வந்து விஜயை வந்து தாக்காம தொடர்ச்சியா வந்து நல்ல காலம் வரும், மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி விஜயை பத்தி வந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜை தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த விஷயங்கள் தான் தாவேக்கோட அந்த வியூகம் வகுக்கிற தரப்புக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அதாவது விஜயை வந்து ஒரு பிரதான சக்தியா, முதன்மை சக்தியா தேர்தல் களத்துல முன்னிறுத்தி 2026 தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு திட்டமிடுறோம். அப்படி ஒரு சமயத்துல விஜய் கூட்டணிக்கு போக போறாரு, அதுவும் அதிமுக கூட்டணினா கூட பரவாயில்ல, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளேயே சில சமரசங்களை செஞ்சுட்டு விஜய் போக போறாரு அப்படின்னு வந்து தகவல்கள் தொடர்ச்சியா வெளியாகிட்டு இருக்குது. அப்படியான செய்திகள் மக்கள் மனசுல பதிய தொடங்குது. ஸோ அது வந்து ரொம்ப தவறா இருக்கும். ஏன்னா வந்து வேறொரு தலைமை ஏற்று, வேறொரு கட்சியில வேறொரு தலைவரோட தலைமையை ஏற்று விஜய் வந்து கூட்டணிக்கு போனார் அப்படின்னா அவரை சுற்றி இருக்கிற அந்த மிகப்பெரிய பிம்பம் அப்படிங்கிறது உடஞ்சு போயிடும். ஒரு நாயக பிம்பம் அப்படிங்கிறது வந்து உடஞ்சு போயிடும். ஸோ அது வந்து விஜயோட எதிர்காலத்துக்கும் சரி, தாவேக்கோட எதிர்காலத்துக்கும் சரி சரியா இருக்காது அப்படின்னு வந்து வியூக தரப்பு வந்து கணிக்கிறாங்க. இதை தொடர்ந்து தான் ஜூலை முதல் வாரத்துல திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, 2வதா நாம ஒரு பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடை நடத்தணும். அந்த மாநாட்டின் மூலமா நம்மளை பத்தி இருக்கிற அரசியல் களத்துல இருக்கிற பேச்சுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு நாம நினைக்கிற நரேட்டிவை, நாம நினைக்கிற கதையாடலை மக்கள் கிட்ட கொண்டு போகணும். அதாவது முதல் மாநில மாநாட்டோட ஒரு தீம், அதாவது மைய கரு என்னவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொள்கை விளக்க மாநாடு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது தாவேக்க கட்சினா என்ன, அந்த கட்சி கொடி என்ன, எதுக்காக கட்சி தொடங்கப்பட்டுச்சு, விஜய் எதுக்காக அரசியலுக்கு வந்தாரு, விஜயோட கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அவர் கட்சிக்கான ஒரு அறிமுகமாக தான் முதல் மாநில மாநாடு இருந்துச்சு. அதுதான் அவரோட கட்சிக்கான அறிமுகம் தான் அந்த முதல் மாநில மாநாட்டோட மைய கருவுமே. அதே மாதிரி இந்த 2வது மாநில மாநாட்டுக்கான மைய கருவா என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு வியூக தரப்பு, விஜய்க்காக வியூகம் வகுப்புற அந்த தரப்பு வந்து முடிவு பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, விஜய் மட்டும்தான் பிரதான வேட்பாளர், எங்களோட தாவேக கட்சியோட முகம் வந்து விஜய் தான். ஸோ விஜயை முன்னிறுத்தி, விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதரை முன்னிறுத்தி தான் 2026 தேர்தலை எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறத வலுவா மக்கள் மனசுல பதிய வைக்கிற மாதிரி 2வது மாநில மாநாட்டை நடத்தி முடிக்கணும். அந்த மாநில மாநாட்டை நடத்தி முடிச்ச கையோட சுற்றுப்பயணத்துக்கு தொகுதி வாரியா கிளம்பணும். கூட்டணி கணக்கில், அதாவது விஜய் அதிமுக தலைமையை ஏற்றுட்டு கூட்டணிக்கு போறாரு, அதே மாதிரி விஜய் வந்து அந்த என்டிஏக்குள்ள அதிமுக பாஜக அந்த கூட்டணிக்குள்ள சில சமரசங்களை செஞ்சுட்டு உள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரியான இருக்கிற பேச்சுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு விஜய் தலைமையில தான் 2026 தேர்தல் எதிர்கொள்ள போறோம். விஜய் தான் எங்களோட பிரதான முகம், அவர் தான் எங்க கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்காக தான் இந்த மாநாட்டை வந்து திட்டமிடுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து வேலைகளையும் தொடங்கினாங்க. மாநாட்டுக்கு முன்னாடி சரியா 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா செயற்குழு கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த செயற்குழு கூட்டத்துல இது சம்பந்தமா மிக தெளிவான தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அதாவது அந்த செயற்குழு கூட்டத்துல தான் 2வது மாநாட்டை நம்ம ஆகஸ்ட்ல நடத்த போறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. அதே செயற்குழு கூட்டத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா விஜய் தான் எங்களோட முதலமைச்சர் வேட்பாளர்,
கூட்டணி பற்றியெல்லாம் அவர் தான் முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தையும் நிறைவேற்றினாங்க. ஸோ இதன் மூலமாவே அதிமுக கூடயும் கூட்டணி கிடையாது, அதிமுக பாஜக கூட்டணி இருக்கல என்டிஏ கூட்டணி, அவங்க கூடயும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத விஜய் வந்து மிக தெளிவாக வந்து அந்த செயற்குழு கூட்டத்திலேயே உணர்த்தியிருந்தாரு. ஸோ அந்த செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா மாநாட்டுக்கான வேலைகள் தொடங்க ஆரம்பிக்குது. அந்த மாநாட்டுக்கான வேலைகள் தொடங்குற சமயத்தில் பார்த்தோம்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை வந்து நிர்வாகிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வாசகத்தை மக்கள் மத்தியில போய் பரப்புங்க. நீங்க வந்து மாநாடு சம்பந்தமா போஸ்டர் பேனர்ஸ் எல்லாம் அடிக்கும் போது இந்த வாசகத்தை தவறாம பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை கிட்ட இருந்து உத்தரவு போகுது. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிர்வாகிகளும் தமிழகம் முழுக்க அந்த மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படிங்கிற அந்த வாசகத்தை பொறிச்சு போஸ்டர் பேனர்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. ஐடிவி மூலமா சோசியல் மீடியாவிலையும் இதை பெரிய அளவுல விளம்பரப்படுத்துறாங்க. செயற்குழுல மாநாட்டை அறிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி வாசகத்தை வடிவமைச்சு பிரச்சாரத்தையும் தொடங்குறாங்க. இதுக்கிடையில தான் மதுரையில மாநாடு நடத்துறதுக்காக விஜய் தரப்புல இருந்து ஒரு டீம் சைலண்டா வேலையும் தொடங்கினாங்க. ஸோ என்ன அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாடு சமயத்துல விஜய் தரப்பு வந்து எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையா பண்ணாங்க. அவங்க போய் திருச்சியில இடம் பார்த்தது எல்லாருக்கும் தெரியும், மதுரையில இடம் பார்த்ததும் எல்லாருக்கும் தெரியும், விக்கிரவாண்டியில இடம் பார்த்ததும் எல்லாருக்கும் தெரியும், அதே மாதிரி விக்கிரவாண்டியில பூமி பூஜை போட்டதுமே எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த விஷயத்தினாலதான் அங்க அவ்வளவு வெளிப்படையா நடத்துனதுனாலதான் நிறைய இடங்கள்ல இடம் கிடைக்காம நிறைய இடையூறுகளை சந்திக்க நேர்ந்தது அப்படின்னு வந்து விஜய் தரப்பு நினைச்சாங்க. அதனால இந்த மதுரையில மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பாரபத்தியில இடத்த முடிவு பண்ண உடனே அதை ரொம்ப ரகசியமா வந்து வச்சிருந்தாங்க. ஒரு சில நிர்வாகிகளுக்கு மட்டுமே, மதுரையை சேர்ந்த முக்கிய மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் வந்து தலைமைக்கு நெருக்கமான ஒரு சில நிர்வாகிகளுக்கு மட்டுமே மதுரையில பாரபத்தியில இடம் பார்த்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பூமி பூஜையுமே எல்லா நிர்வாகிகளுக்கும் எல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அழைப்பு எடுத்து வந்து பூமி பூஜை நடத்தியிருந்தாங்க. ஆனா இங்க மதுரையில பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு அதிகாலையில பூமி பூஜை அப்படின்னா நேற்று இரவு 9 மணி அளவுல தான் நிர்வாகிகளுக்கு மெசேஜே சொல்லப்பட்டுச்சு, இப்படி பூமி பூஜை நடக்க போகுது, மாநாட்டுக்கான வேலையை தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜே சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி விக்கிரவாண்டியில பார்த்தோம் அப்படின்னா மாநாட்டுக்கு லெட்டர்லாம் கொடுத்துட்டு தான் போய் பூமி பூஜை எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இங்க பூமி பூஜை போட்டு ரகசியமா பூமி பூஜை ஏற்பாடு பண்ணி போட்டுட்டு அந்த பூமி பூஜை போட்ட அன்னைக்கு தான் போய் காவல்துறை கிட்ட அனுமதி கடிதமும் கொடுத்தாங்க. விக்கிரவாண்டி மாநாடு சமயத்துல ஆளும் தரப்பு கொடுத்த அழுத்தமும் விக்கிரவாண்டி மாநாட்டு மூலமா எங்களுக்கு கிடைச்ச படிப்பினைகளும் தான் இந்த மாதிரி ரகசியமா வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து தூண்டுச்சு அப்படின்னு சொல்லி தேவைக்க தரப்பு நிர்வாகிகள் வந்து தகவல் சொல்றாங்க. இதுதான் மதுரை மாநாட்டோட பின்னணி. மதுரைக்கு ஏன் விஜய் வந்தாரு, எதற்காக வந்து மதுரையில மாநாட்டை இவ்வளவு ரகசியம் வந்து திட்டமிட்டாங்க அப்படிங்கிறோட பின்னணி தான். ஸோ இந்த மதுரை மாநாட்டோட தீம் அப்படிங்கிறது நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி விஜயை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். விஜய் தான் வந்து எங்களோட வந்து முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் அப்படிங்கிற அந்த ஒற்றை முகத்தை வச்சு தான் நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கிறத மக்கள் மனசுல பதிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டோட நோக்கம். அதாவது திமுக ஆளும் கட்சியா இருக்கிறாங்க இல்லையா, திமுக எதிரி தேவைக்கா தான். அதே மாதிரி இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்த்து நிற்க போறது விஜய் தான். ஸ்டாலின் விசஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு போட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறதா வந்து இந்த மாநாட்டோட நோக்கமா இருக்கு. விஜய் பிரதான போட்டியாளராக நிற்கணும், மக்கள் விஜய் ஸ்டாலினா விஜயா அப்படிங்கிறத மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டோட நோக்கமா வந்து தாவேக்கோட வீக புள்ளிகள் வீக குழு வந்து முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதற்கு ஏற்ற வகையில திமுக எதிர்ப்பை வலுவா முன்வைக்கிற வகையில தான் விஜயோட இந்த மாநாட்டு பேச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினை அட்டாக் பண்ற வகையில நேரடியாக அவர் குறிப்பிட்டு அட்டாக் பண்ற வகையிலையும் விஜய் சில கருத்துக்களை பேசக்கூடும் அப்படின்னு வந்து தகவல் சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா தன்னை வந்து திமுகவுக்கு நான் தான் எதிரி, ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக நிற்க போகிறது நான் தான் அப்படிங்கிறத விஜய் நிறுவ முயல்வார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாநாட்டில் விஜய் தான் வந்து பிரதான ஒரு போட்டியாளர் அப்படிங்கிறத நிறுவிட்டு ஸோ இதை வச்சுட்டு இதை அப்படியும் முன்னெடுத்துட்டு போகிற மாதிரி இதை அப்படியே பிரச்சாரமாக கொண்டுட்டு போகிற மாதிரி அடுத்து செப்டம்பர்லேருந்து சுற்றுப்பயணத்தையும் திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு வந்து தேவைக்கவினர் தங்களோட பிளான்ஸை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. விஜய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த மாநாட்டோட முழுமையான நோக்கம். அதனால தான் இந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரதானமாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. என்னன்னா அண்ணா, எம்ஜிஆர், அதுக்கு பிறகு விஜய். அதாவது 1967 தேர்தல், 1977 தேர்தல், 2026 தேர்தல். 1967 தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்தி முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சிக்கு வராங்க, திமுக ஆட்சிக்கு வராங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 1977 எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிற புது கட்சியை தொடங்கி திமுக வீழ்த்தி ஆட்சிக்கு வராரு. 1967 மாதிரியும் 1977 மாதிரியும் 2026 விஜய் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தார் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான நோக்கமாக வந்து முன்னெடுத்து வராங்க. அதாவது அண்ணா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி விஜயும் தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டு செய்தியாக வந்து சொல்ல நினைக்கிறாங்க. இது மூலமாக மக்கள் மனசுலையும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு பிரதானமான போட்டியாளராக முதல்வர் வேட்பாளராக
நிலை நிறுத்திடணும் அப்படிங்கிறதுல வந்து விஜய் தரப்பு வந்து உறுதியா இருக்கிறாங்க. ஸோ விஜயோட அந்த கனவுகள் பலிக்குதா, அவரோட திட்டங்கள் பலிக்குதா, அவரோட தேர்தல் வியூகங்கள் பலிக்குதா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். மாநாடு முடியட்டும், மாநாட்டில் விஜய் என்னென்ன விஷயங்கள் பேசுறாரு அப்படிங்கிறதையும், அதுல விஜய் கொடுக்குற ஹிண்ட்ஸையும் விஜய் கொடுக்குற மெசேஜஸையும் பத்தி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னும் விரிவா பேசலாம். தொடர்ச்சியா விகடனோட இணைந்திருங்க. நம்ம களத்துல இருந்து நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். நன்றி. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.